வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சிம்லாவில் தான் இருக்கோம். 2 days ஸ்டே பண்ணி சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிங்கிள் பெட்ரூம் தான். ரூம் ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் டிவி இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டபுள் காட் பெட் இருக்குது. 2 பேருக்கு தாராளமாக போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சீட்டிங் சேர்ஸில் ஒரு 4 போட்டிருக்காங்க. வாங்க ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெஸ்ட் ரூம் க்ளீனாகவே இருக்குது. டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஹீட்டரும் இருக்குது. ஆனால் அதில் ஹாட் வாட்டர் வராது, வார்ம் வாட்டர் மட்டும்தான் வரும். அது ஒரு ட்ராபேக்கு. ஹோட்டல் பேர் காணா. இந்த ரூம் எங்கே புக் பண்ணேன்னா அகோடாவில் தான் புக் பண்ணேன். 500 rupees 600 rupeesலாம் ரூம் சீப்பாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஷிம்லாவில் தான் இருக்கோம். இப்போ எங்கே போக போகிறோம்னா மால் ரோடு போய் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூர் பேக்கேஜை பற்றி சொல்லணும்னா சிம்லா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே அங்கே ஒரு பூத் இருக்கும். ட்ராவல் ஏஜென்சி பேர் வந்து பைன் வியூ ஹாலிடேஸ். பர்சன் நேம் வந்து லக்கி வெங்கட். நான் ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. 2 days சைட் சீயிங்க்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஹோட்டலுக்கு எனக்கு 3000 rupees ஆச்சு. வாங்க மால் ரோடை சுற்றி பார்க்கலாம். நான் மால் ரோடுக்கு எப்படி வந்தேன்னா டென்சின் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் HPTTC லிஃப்ட், அதாவது இமாச்சல் பிரதேஷ் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஒரு ஆளுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 தடவை லிஃப்ட்டு மாறுற மாதிரி இருக்கும். நீங்கள் மால் ரோடுக்கு வந்துடலாம். இல்லைன்னா லோக்கல்ஸ் கிட்ட கேளுங்க மால் ரோடு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. அவங்க உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. இந்த கடையை பார்த்துங்க, ஸ்ரீ பஞ்சாப் ரெஸ்டாரண்ட்டு. இதுலேருந்து அப்படியே கீழே போனீங்கன்னா லோவர் பஜாரா. அப்படியே இதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா மால் ரோடு. இப்போ அப்படியே நம்ம லோவர் பஜார் இறங்கி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பஜாரில் பார்த்தீங்கன்னா பொருள்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் சொல்கிறாங்க. அதனால இதுக்கு லோவர் பஜார்ன்ற பேர் வந்துச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இடம் ரொம்ப சரிவா இறங்குறதுனால லோவர் பஜார் பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்க பதிலா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லோவர் பஜாரில் பார்த்தீங்கன்னா நிறைய துணி கடைங்க தான் இருக்குது. சில ஷூஸ் கடைங்களும் இருக்குது. அப்புறம் 2-3 ஸ்வீட் ஸ்டால்ஸும் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. வாங்க மால் ரோட்டுக்கே போவோம். மால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிராண்டான ஷாப்ஸ் தான். பார்க்குறதுக்கே ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். இங்கே ஒரு வண்டியை நீங்கள் பார்க்க முடியாது. மக்கள் வந்து நடந்து மட்டும்தான் போக முடியும் இந்த மால் ரோட்டில்.
மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் சர்ச் இருக்கு, அது வந்து பார்த்துக்கலாம். வாங்க, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, போய் பார்ப்போம். இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தா ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடைந்தது. ஏ ரஹ்மான் வாய்ஸ்ல என்னோட ஃபேவரட் சாங். ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேலரி வழிநடுக்க இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஊரோட பழைய காலத்து கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சேர்ஸ்லாம் இருக்கு உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த பில்டிங்கை நல்லா பார்த்துங்க. அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போனீங்கன்னா ரிட்ஜு வந்துடும். வாங்க போகலாம். இந்த பிளேஸ் தான் ரிட்ஜு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நிறைய டூரிஸ்ட் இங்கே தான் கேதர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்குறது அடல் பிகாரி வாஜ்பாய் சிலை. வாங்க பின்னாடி போய் வியூ பாயிண்ட்டை பார்ப்போம்.
அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்திரா காந்தி சிலை. இந்த சிலை பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் சிலை பக்கத்துலேயே இருக்குது. இந்திரா காந்தி சிலை பார்த்தோம் இல்லையா, அதே சைட்ல வந்தீங்கன்னா லக்கார் பஜாருக்கு போயிடலாம். வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மோமோஸ் விற்கிறாங்க. வாங்க ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். 8 பீஸ் மோமோஸ் வந்து வெறும் 50 ரூபா தானா. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே இருக்கும். மோமோஸ் வந்து இமாச்சலில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. भैया वेज सूप 50 रुपीस। 50 रुपीस। कितना बोला? 50 रुपीस। चलो नहीं रखे। மோமோஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். அது எப்படி இருந்ததுன்னா நம்ம ஊர் கொல்கட்டா மாதிரி பார்க்க இருந்தது. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி, மைனோஸ், அப்புறம் கார சட்னி வச்சு கொடுத்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. வெஜ் சூப்பு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். அது ஆக்சுவல் நல்லா தான் இருந்தது. फूड का नाम वेज बर्गर, वेज हॉट डॉग, वेज बर्गर, पाव भाजी, 1 piece. 1 piece how much? 100 rupees. பக்கத்து கடையில் வெஜ் பர்கர் விற்றுருந்தாங்க. ஒரு பீஸ் 100 ருபீஸா. எனக்கு அந்த ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால இந்த கடைக்கு நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். என்னென்ன ஃபுட் இருக்குன்னு கேட்போம் வாங்க.
Egg roll, how much? 90 rupees. Single cheese. 90 rupees. Yes. Double cheese 110. चटनी प्याज डालना है बोल्ड है किसकी चटनी प्याज डाल दो फिर आजकल इतनी जल्दी भी जा रही हो शाम है नहीं तो 4 बजने वाले हैं मसाला लगाने Chicken roll. बना दे रहा है मैं 2 चिकन रोल पैक कर Chicken roll. Chicken roll 120. Single cheese. Egg roll 80-90 rupees. Egg roll 90 rupees. Single cheese. give me one egg roll. Egg roll 90 rupees. Chicken roll வந்து 120 rupees. क्या खाएंगे நான் egg roll ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். खाने वाला बनो तो अच्छी डाल देता हूँ पूरा खाने वाला बनो आप डाल दिया करता है मैं तो बता मोमो डालने आप कल क्या बोल रही है बड़ा तो बड़ा तो बर्गर है कितने एक बर्गर और क्या है और तो बोलो आज ही वाला में கடையில பயங்கரமான கூட்டம் லேட் ஆகும் போல இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் मेरा चलेगा कि नहीं एक ही बंदे का चलेगा फिर किसी का अच्छा इसलिए अब अपना नंबर डाल देना इसमें ना फिर मेरे चलने लगे कर दो अब अंकल का बंद हो गया होना मेरे ख्याल से अच्छा किसी और का फोन है ये तो किसी और का कैसे मेरे को बताओ 3 हो गए नया टाउन है मेरा क्या नंबर है मेरा नाम 7876 यही है ना 605 ये होना जी की दसना इसी में रात में कुछ डाल चिकन दे दो यहाँ दिन हो गया बोल रहा
தம்பி இப்பதான் நம்மளுக்கான ஃபுட்டை ரெடி பண்ணது போல வாங்கிட்டு போயிடலாம். Spicy. ஸ்பைசி. enough. लोग जाके बंद हो गए जल्दी बंद हो रहा उठा लिया हमारी फ्रेंड जो है ना कुछ करना है तेज ने मुझे बताया तो मैं எக் ரோல் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னா, சப்பாத்தி வித் எக்கை ரோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆனியன், கொஞ்சோண்டு சில்லி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மைனோஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ரோல் பண்ணி தராங்க. நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாங்க கிரைஸ்ட் சர்ச்சை போய் பார்க்கலாம். இங்க காந்தி சிலை இருக்கு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் சர்ச் இருக்கு. இந்த ரெண்டு பிளேஸுமே ரிட்ஜ்ன்ற சரௌண்டிங் பிளேசஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க மால் ரோட் வழியாகவும் வரலாம், இல்லைன்னா லக்கார் பஜார் வழியாகவும் வரலாம். இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலே 2வது பழமையான சர்ச்சு. இந்த சர்ச்சில் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் வழிபாடு பண்ணுவாங்க. இந்த சர்ச்சு எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 1857 ஓப்பன் பண்ணாங்க. இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு அந்த காலத்திலே 50,000 ரூபாய் செலவாயிடுச்சு. சர்ச்சுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெஞ்ச் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு. ரொம்ப லேட்டா வந்துட்டோம் போல இருக்கு. சர்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டதுக்கு 9 o'clock உள்ள வந்தீங்கன்னா பார்க்கலாம்னு சொன்னாங்க. வாங்க நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம்.
சர்ச்சை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இதுதான் மால் ரோடுக்கு போகிற வழி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தோன்னா மால் ரோட், லோவர் பஜார், லக்கர் பஜார், ரிட்ஜ். நாளைக்கு என்னென்ன பிளேஸ் பார்க்க போகிறோன்னா காளிபாரி டெம்பிள், ஜகு டெம்பிள், அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேசம் டூரிசமில் நான் 1 day டூர் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவோட முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த HPTTC லிஃப்ட்டு. ஒரு ஆளுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது வழியாக தான் நான் மால் ரோடுக்கு வந்தேன். मतलो नागपुर रायपुर पड़ती हुई हमारे ये हाल है। ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்னிங் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓடி ஆடி வீடியோ போடுறது எதுக்கு? எல்லாம் ஜான் வயிற்றுக்கும் இந்த மாதிரி ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு தான். வாழ்க்கை வாழ்வதற்கே. டாடா, பாய் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும்.